அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலிருந்து எப்படி நம்முடைய வாழ்விலே பாவ சோதனைகள் கிரியை செய்கிறது என்பதை குறித்த தெளிவான விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதன் மூலம் எப்படி பாவத்தை நாம் மேற்கொள்வது என்ற வேதத்தின் சத்தியத்தை நாம் தெளிவாக என்ன செய்கிறோம், புரிந்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் அதை தியானிக்க போகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே வேதம் எப்படி மனுஷன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், எப்படி பாவம் கற்பந்தரித்து பூரணமாகும்போது எப்படி மரணத்தை பிறப்பிக்கிறது என்ற அந்த பாவ சோதனையின் அந்த படிப்படியாக எப்படி பாவ சோதனை ஒரு மனுஷனுடைய வாழ்வில் கிரியை செய்து எப்படி அவனோட வாழ்வை பாவத்துக்கு அடிமையாக்குகிறது என்ற அந்த காரியத்தை, அந்த பாவ சோதனையின் கிரியை செய்கிறதுனுடைய அந்த வளர்ச்சி, அதை நாம் தெளிவாக இந்த வசனத்தில் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போது அதனால தான் நம்ம கடந்த சில வாரங்களாக பாவ சோதனை எப்படி ஒருவனோட வாழ்விலே படிப்படியாக எப்படி கிரியை செய்கிறது என்ற அந்த சத்தியத்தை நாம் தெளிவாக தியானித்து வருகிறோம். நாம் முதலாவதாக பார்த்தோம், பாவ சோதனை ஒரு மனுஷனுடைய வாழ்விலே நுழைவதற்கு முதல் படி என்னது, என்றைக்கு ஒரு மனிதன் கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மைக்காக கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து அவருக்கு நன்றி சொல்லுகிற அந்த வாழ்விலிருந்து எப்பொழுது அவன் விலகி எப்பொழுது நன்றி சொல்கிறதை நிறுத்துகிறானோ, எப்பொழுது கர்த்தரை துதிக்கிற அந்த காரியத்தை எப்பொழுது அவன் நிறுத்துகிறானோ அப்பொழுதுதான் பாவம் ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, முதல் படியாக பிரவேசிக்கிறது. அப்போது இது முதல் படி. ரெண்டாவது, எப்போ ஒரு மனுஷன் நன்றி சொல்லுகிறது நிறுத்துகிறானோ அவன் சிந்தையில் என்ன செய்கிறான், வீணராகி இப்போ என்ன ஆகுது, அடுத்தபடி கர்த்தரோட வார்த்தையின் மேல் அவனுக்கு என்ன செய்கிறது, சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை குறித்து அவன் இருமனமாய் மாறுகிறான். கர்த்தர் சொன்னாரா சொல்லலையா, இப்படி ஒரு குழப்பம், மனக்குழப்பம், இரு மனமாக இருக்கிறதுனால இப்படி கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறான், சந்தேகிக்க ஆரம்பிக்கிறான். அதன் மூலம் அவனுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை குறித்த தெளிவில்லாமல் போகிறது. எப்போ ஒரு மனுஷனோட வாழ்விலே கர்த்தருடைய வார்த்தை குறித்த தெளிவு இல்லாமல் போகிறதோ அப்போ பிசாசு என்ன செய்கிறான், இப்போது கர்த்தருடைய வசனத்தை அவனுடைய இருதயத்திலிருந்து திருடுவதற்கு இப்போ என்ன செய்கிறான், அவிசுவாசம் என்னும் அந்த அடுத்த காரியத்தை அவனுடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்கிறான், விதைக்க என்ன செய்கிறான், பிசாசு என்ன செய்கிறான், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போது ரெண்டாவது படி சந்தேகம், மூணாவது படி பாவ சோதனை கிரியை செய்வதற்கான மூணாவது படி என்னது, அவிசுவாசம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கடந்த ஓரிரு வாரங்களாக அவிசுவாசம் ஒருவருடைய இருதயத்திலே கொட்டுவதற்கு பிசாசு எப்படிப்பட்ட பொய்களை பேசுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அது ஆதியாம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்லேருந்து பார்த்தோம். மறுபடியுமாய் ஆதியாமும் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் மற்றும் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை,
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவிசுவாசத்தை உண்டாக்குவதற்கு பிசாசு பேசுகிற பொய்களை நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக பார்த்தோம். முதலாவது பொய், ஒருவருடைய வாழ்விலே கர்த்தருடைய வார்த்தை குறித்த அவிசுவாசத்தை கொண்டு வருவதற்கு பிசாசு விதைக்கிற முதல் பொய் என்ன? கர்த்தர் நீ பாவம் செய்தால் சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருக்க பிசாசு என்ன சொல்கிறான்? நீங்கள் பாவம் செஞ்சாலும் சாகவே சாவதில்லை அப்படின்றான் பாருங்கள். இதுதான் பிசாசு பேசுகிற முதல் பொய். பாவம் செய்தால் நீ சாகவே சாக மாட்டேன், சாகவே சாவதில்லை அப்படின்றான். அப்போ இது அவன் பேசுகிற முதல் பொய். ரெண்டாவது பொய் என்னது? நீ பாவம் செய்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்ப. அதை தான் ஏவாள்கிட்ட சொல்கிறான் பாருங்க. ஓ கண்ணு திறக்கப்படும், நீ நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் ஆயிடுவ இப்படின்னு சொல்லி ஏதோ பாவம் செய்தால் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வ என்பது போன்ற ஒரு ரெண்டாவது பொய்யை என்ன செய்கிறான், பேசுகிறான். இது ரெண்டாவது பொய். மூணாவது பொய் என்னது? அப்போது முதல் ரெண்டு பொய்யும் எதுக்கு பேசுகிறான்னா, பாவத்தை அழகுபடுத்தி காட்டுறதுக்காக. பாருங்கள் தேவ பிள்ளைகள், இன்றைக்கி கூட பாருங்களேன், உலகத்தில் பாருங்கள் சில இந்த அசுத்த பாவங்களை செய்கிற அதை அதை அந்த அதை பிஸ்னஸாக பண்ணுற அந்த இடங்களை பாருங்கள், பெரிய பெரிய மின்னுகிற லைட்டை போட்டு அந்த இடத்த என்ன செய்வான், அழகுபடுத்தி வச்சுருப்பான். ஒரு யோசிச்சு பாருங்கள், குடிக்கிற இடம் அல்லது இந்த சூதாட்டம் செய்கிற இடம், இந்த மாதிரி பாவத்தை பாருங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுற பாருங்கள். இந்த இடங்களெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா மின்னுகிற லைட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அப்போது இப்படி தான் பாருங்கள், இதுதான் பிசாசினுடைய தந்திரமே பாருங்கள். அதாவது பாவத்தை முதல்ல என்ன செய்வதற்கு அந்த அந்த இச்சையினால் நம்மளை இழுப்பதற்கு என்ன பண்ணுறான், எப்படி ஒரு மீன் பிடிக்கிறவன் அந்த மீன் தூண்டிலில் அந்த இரையை போட்டு அந்த மீனை கவர்ச்சிப்பதற்கு அந்த தூண்டில் அந்த இரையை போட்டு அந்த மீனை இழுப்பதற்கு எப்படி ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த மாதிரி பாவத்தை செய்வதற்கு, பாவத்தில் நம்மளை விளைவிப்பதற்கு பிசாசு என்ன பண்ணுறான், பாவத்தை அழகுபடுத்துகிறான். எப்படி? நீ பாவம் செஞ்சாலும் சாவதில்லை, ரெண்டாவது பாவம் செஞ்சால் பெரிய ஆசீர்வாதத்தை அடைவ அப்படின்னு சொல்லி பொய்யை பேசி என்ன செய்கிறான், பாவத்தை அழகுபடுத்துகிறான். இது முதல் காரியம். ரெண்டாவது, தேவனை ஒரு கெட்டவர் போல் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், போன்ற படத்தை இருதயத்தில் என்ன செய்கிறான், விதைக்கிறான். ஏன்னா தேவன் கெட்டவர், அவர் பொல்லாதவர் போன்ற ஒரு படத்தை நம்முடைய இருதயத்தில் விதைச்சிட்டா நம்ம கர்த்தரோட வார்த்தையை நம்புகிறத என்ன செய்வோம், நிறுத்தி விடுவோம். அப்போது மூணாவது காரியம் அவன் பேசுகிற அவிசுவாசத்தை உண்டாக்குறதுக்கு பேசுகிற பொய் என்னது? அதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஏதோ நம்ம ஒரு நன்மை அடைஞ்சிருவோம் என்று தேவன் அறிஞ்சு, நம்ம நன்மை அடைஞ்சிட்டா ஏதோ ஒரு பொறாமை, அவர் அதுக்காக அதில் அவருடைய இருதயத்தில் அதை குறித்து ஒரு பொறாமை உண்டாயிரும். அதனால் நீ நன்மை அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் இருதயத்தில் ஒரு பொறாமை குணம் நிறைந்தவரா, துர்குணம் நிறைந்தவரா, அந்த நன்மையை விட்டு என்ன செய்கிறவர், விலக்கி வைக்கிறவர். அதனால்தான் ஏவாள்கிட்ட அந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார் என்பது போன்ற தேவனை குறித்த ஒரு தேவன் ஒரு பொல்லாதவர் போன்ற ஒரு பொய்யை என்ன செய்கிறான், ஏவாளுடைய இருதயத்தில் என்ன செய்கிறான், விதைக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தேவன் பொல்லாதவர், அவர் நன்மைகளை விலக்கி வைக்கிறவர், நீ நன்மை அடைவதை அவர் விரும்பாதவர் என்ற ஒரு பொய்யை என்ன செய்கிறான், அவிசுவாசத்தை உண்டாக்குவதற்கு இப்படி மூணாவது ஒரு பொய்யை என்ன செய்கிறான், பேசுகிறான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போது நாலாவது காரியம், இதுதான் பாருங்கள் பாவம் செய்ய வைப்பதற்கு பிசாசு கொடுக்குற
உச்சக்கட்ட அவன் பேசுகிற உச்சக்கட்ட பொய்யா என்ன செய்து இருக்குது. இதுதான் எல்லா பாவத்தினுடைய வேறா என்ன செய்து இருக்குது பாருங்கள். அது என்னது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இதான் 4வது அவிசுவாசத்தை உண்டாக்குவதற்கு அவன் பேசுகிற 4வது பொய். முதலது என்னது? சாவதில்லைன்னு சொன்னால். 2வது நீ நன்மை அடைவன் சொன்னால். 3வது தேவன் பொல்லாதவர், நன்மை விலக்கி வைக்கிறவர், நீ நன்மை அடைகிறது விரும்பாதவர். 4வது பொய் என்னது பாருங்க. இப்போ மறுபடியும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, பிசாசு நம்மளை பாவம் நம்முடைய இருதயத்தில் அவிசுவாசத்தை உண்டாக்குவதற்கு அவன் பேசுகிற 4வது பொய் என்ன பாருங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல என்ன செய்வீங்க, இருப்பீங்க சொல்லி என்ன செய்கிறான், பேசுகிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் பிசாசு நம்முடைய வாழ்விலே பாவத்தை நாம் பாவத்தை செய்யும்படி நம்முடைய இருதயத்தில் விதைக்கிற உச்சக்கட்ட பொய் தான். அது என்னது? நீ பாவம் செய்யும்போது தேவர்களை போல என்ன செய்திருவ, ஆயிடுவேன். அதாவது தேவனை போல சுபாவம் உடையவனை என்ன செய்திருவ, ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உச்சக்கட்ட பொய்யை என்ன செய்கிறான், விதைக்கிறான் பாருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த பொய்யை பேசுகிறான் பாருங்கள். இந்த பொய்க்கு பின்னாடி இப்படி நீங்கள் அதாவது தேவர்களை போல் ஆயிடுவீங்கன்னு சொல்லி அவன் பொய்யை பேசுகிறான்னு. இந்த பொய்க்கு பின்னாடி இருக்கிற பாருங்கள் பிசாசனோட குணம் என்ன பாருங்கள். ஒரு காலத்தில் பாருங்கள் பிசாசு பாருங்கள் அவன் ஒரிஜினலாக பிசாசாக இல்லை பாருங்கள். தேவன் அவனை நாம் வேதத்தில் வாசிக்கும்போது அவன் லூசிஃபர் என்ற ஒரு தேவ தூதனாக, தேவனுக்கு பணிவிடை செய்யும் ஒரு தேவ தூதனாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், லூசிஃபரை உண்டாக்குறார். ஆனால் பின்பு இந்த லூசிஃபர் என்னும் ஒரு தேவதூதன் என்ன செய்கிறான், அவனுக்குள்ளே ஒரு பொல்லாத பாவ எண்ணம் என்ன செய்கிறது, தோன்றுகிறது. அந்த பாவத்தை செஞ்சு தான் அவன் கீழே விழுந்து போய் லூசிஃபர் என்ற தேவ தூதனாக இருந்த அவன் பின்பு சாத்தான் என்ற பிசாசா அவன் என்ன செய்கிறான், மாறுகிறான் பாருங்கள். அதை நம்ம ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம் பாருங்கள். இப்போ ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொள்ளலாம். ஏசாயா 14 பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பாருங்கள், இந்த சத்தியங்களை பாருங்கள் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொண்டே என்ன செய்யுங்க இருங்க. ஏன்னா இந்த வசனங்களை நீங்கள் கேட்க கேட்க பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒரு மனுஷன் பாவ சோதனையில் விழுகிறான், பாவத்தில் அகப்படுகிறான்ற ஒரு தெளிவு உண்டாயிரும். அப்போ பாருங்கள், நீங்கள் பிசாசு அவனோட பொய்களை உங்களிடத்தில் தந்திரமாக பேசும்போது பாருங்கள், அந்த பொய்களை மேற்கொள்வதற்கு இது என்ன செய்கிறது, எந்த வசனங்கள் உங்களை என்ன செய்கிறது, பலப்படுத்துகிறது பாருங்கள். அப்போது இப்போ வாசிக்க கேட்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம். இப்போ பாருங்கள், 12வது வசனத்திலிருந்து நம்ம கீழே வாசிக்க கேட்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். போதும் பாருங்க எங்கே பாருங்க, பிசாசு எப்படி பாவத்தில் விழுந்தாங்கிற அந்த ஒரு விளக்கத்தை இங்கே வேதம் கொடுக்கறது பாருங்க. இந்த இடத்துல ஏசாயா 14:12 பிசாசு ஆரம்பத்தில் எப்படி தேவதூதனை உண்டாக்கப்பட்டாங்கிறத பற்றி பேசி பாருங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீங்கள் வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துல
பாருங்கள், ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசிக்கும்போது அங்கே இந்த இடத்துல லூசிஃபர் என்ற பேர் என்ன செய்கிறது வருது பாருங்கள். அப்போது அவன் லூசிஃபர் என்னும் ஒரு தேவ தூதனாக தான், இதை குறிப்பாக நாம் எசேக்கியேல் 28 வாசிக்கும்போது அவன் ஒரு கேரூப் என்னும் ஒரு தேவதூதனாக பாருங்கள் அவன் உண்டாக்கப்பட்டதை நாம் என்ன செய்கிறோம், அங்கே வாசிக்கிறோம். அப்போது ஒரு தேவனுக்கு பணிவிடை செய்கிற ஒரு தேவதூதனாக இருந்த இந்த லூசிஃபர் பாருங்கள், அவனுக்குள்ளே திடீரென்று பாருங்கள் ஒரு பொல்லாத எண்ணம், ஒரு பொல்லாத பாவத்தின் எண்ணம் என்ன செய்கிறது வருது. அதாவது ஒரு பெருமை அவனுக்குள்ளே என்ன செய்கிறது வருகிறது. என்ன பெருமை அவன் சொல்கிறான் பாருங்கள், இந்த 14வது வசனத்தில், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் என்ன செய்வேன், ஏறுவேன், உன்னதமானவருக்கு நான் என்ன செய்வேன், ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் என்ன சொன்னாயே. அப்போ பாருங்கள், பிசாசுக்குள்ள ஒரு பொல்லாத எண்ணம் என்ன செய்கிறது வருகிறது. என்ன எண்ணம், நான் உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன், ஒப்பாகி நான் என்ன பண்ணுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனம் என்ன செய்வேன், உயர்த்துவேன். அதாவது அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், பிசாசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுச்சு, நான் தேவன் அவரோட சிங்காசனத்திலேருந்து தள்ளி விட்டுட்டு நான் என்ன செய்ய போகிறேன், உன்னதமானவருடைய சிங்காசனத்தில் உட்கார போகிறேன். அதாவது இவன் தேவனானுன்னு நினச்சிட்டா முடிவு பண்ணிட்டான். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு பாவ எண்ணம் அவனுக்குள்ளே என்ன செய்துருச்சு வந்துடுச்சு. உன்னதமான தேவனை அவரோட சிங்காசனத்தில் தள்ளி விட்டுட்டு நான் தேவனுக்கு பணிவிடை செய்கிறத, தேவ தூதனாக இருந்து தேவனுக்கு பணிவிடை செய்கிற அந்த ஊழியத்தில் அந்த ஊழியத்தில் நிலச்சி இல்லாமல் தேவனே தள்ளி விட்டு இவனே தேவனானுன்னு என்ன செய்கிறான், அவனுக்குள்ள ஒரு பாவ எண்ணம் தோன்றி நான் தேவனுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெருமை என்ன செய்து எழும்புது. இந்த பெருமையின் எண்ணத்தினால தான் பிசாசு பாருங்க, வேதம் இங்கே சொல்லுகிறபடி அவன் பாதாளத்துக்கு என்ன செய்தான், தள்ளப்பட்டான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக பாருங்கள், ஒரு அருமையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஒரு பழைய பாடல், ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களுடைய பாடல், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு எப்படி விழுந்து போனா தன்னுடைய சிருஷ்டிக்கப்பட்ட நிலையிலிருந்து இந்த பொல்லாத எண்ணம் ஒரு நாள் அவனுடைய இருதயத்தில் வந்துச்சு. நான் தேவன் அவருடைய சிங்காசனத்திலேருந்து தள்ளிட்டு அவரோட சிங்காசனத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்தி நான் தேவனை போல் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு அவரோட உள்ளத்தில் அந்த பொல்லாத பாவம் எண்ணம் வந்துச்சோ அன்னைக்கு தான் பாருங்கள் பிசாசு பரலோகத்திலேருந்து தள்ளப்பட்டான், பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு விழுந்து போனான்.
அப்போ பாருங்க, இப்போ பிசாசு அவனுக்குள்ள இருந்த அந்த பாவத்தின் எண்ணத்தை தான் பாருங்க இப்போ ஏவாளுக்குள்ள என்ன செய்கிறான், விதைக்கிறான். அதான் சொல்கிறான் பாருங்க, நீ ஏன் இந்த பழத்தை சாப்பிடு, ஏன்னா பழத்தை சாப்பிடும் நாளிலே நீங்கள் தேவருள்ள போல் என்ன செய்வீங்க, ஆயிடுவீங்க, தேவனை போல் ஆயிடுவேன். உன்னை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவன் உனக்கு தேவனாக இருந்து உன்னை இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு கீழே என்ன செய்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசித்து பாருங்க, இங்கே பிசாசு ஏவாள் இடத்துல என்ன சோதிக்கிறான், இனி நீ தேவனுடைய ஆளுகைக்கு கீழே என்ன செய்யாத, வாழாத, உனக்கு நீயே என்ன செய்ய, ராஜாவா மாறிக்க, வேறு யாரும் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது, நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீயே உனக்கு ராஜாவாக இருந்துக்க. அப்போது நீ இந்த பழத்தை சாப்பிடும்போது என்ன செய்வ, உனக்கு நீயே தேவனை போல் ஆயிடுவ. நீ இன்னொருத்தருடைய ஆளுகை கீழே இருக்க மாட்டேன், நீ உன் இஷ்டப்படி என்ன செய்யலாம், வாழலாம். இனி தேவன் உனக்கு நீ இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கட்டில் கொடுக்க மாட்டார், நீ உன் இஷ்டப்படி என்ன செய்யலாம், வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்படி பாருங்கள், ஏவாள் இடத்துல என்ன சோதிக்கிறான். இப்போ ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ஆளுகை கீழே வாழ்கிறாங்க, அதிகாரத்துக்கீழே வாழ்கிறாங்க. அந்த தேவனுடைய அந்த ஆளுகையின் அதிகாரத்தை நீ என்ன பண்ணு, நிராகரிச்சுட்டு இந்த பழத்தை சாப்பிடுவது மூலம் இப்போ நீயே உன் வாழ்க்கைக்கு ராஜாவா ஒரு தேவனை போல் ஆயிடு, நீயே உன்னை ஆளுகை செய்து உன் இஷ்டப்படி வாழுகிற ஒரு 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 மனுஷன் மாறிடுன்னு சொல்லி என்ன செய்கிறான், இங்கே என்ன செய்கிறான், பிசாசு என்ன செய்கிறான், இங்கே ஏவாளை என்ன செய்கிறான், சோதிக்கிறான் பாருங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சோதனை, இந்த தேவர்களை போல் இந்த பாவம் செய்தால் நான் தேவர்களை போல் ஆயிடலாம் அப்படின்னு அந்த ஒரு பொய்யை பிசாசு விதைக்கிறான் பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே. இதுதான் பாருங்கள், ஒரு மனுஷன் பாவம் செய்வதற்கு பிசாசு பேசுகிற உச்சக்கட்ட சோதனை என்ன செய்து இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ பிசாசு இப்படி ஒரு பொய்யை பேசினோன்னு என்ன ஆயிடுது பாருங்கள். இப்போ மனுஷனுடைய இருதயத்தில் இந்த ஒரு பொல்லாத எண்ணம் வந்துடுதோ, இவ்வளோ நாள் நான் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ வேண்டியிருக்கு, அவர் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு அவர் கட்டில் போட்டிருக்காரு, அப்போ அது செய்யக்கூடாதுன்னு இப்போ இருக்குது. அப்போது நான் இந்த பாவத்தை செஞ்சு அவரோட அதிகாரத்தை விட்டு வெளியே வந்துட்டா இப்போ நான் என்ன செய்யலாம், ஏன் இஷ்டப்படி என்ன செய்யலாம், வாழலாம், நான் என் சுயமாக என்ன செய்யலாம், வாழலாம் அப்படின்னு பாருங்கள். இப்படி ஒரு மனுஷனோட இருதயத்துக்குள்ளே என்ன செய்யுது, ஒரு இருதயத்துக்குள்ளே பிசாசு என்ன செய்கிறான், ஒரு எண்ணத்தை உண்டாக்குறான் பாருங்கள். நீ உன் சுய இஷ்டப்படி வாழ, அது என்ன தேவனுடைய அதிகாரத்துக்குள்ள வாழணும், நீ உன் இஷ்டப்படி வாழும்படியாக தேவனுடைய அதிகாரத்தை என்ன செய்ய நிராகரிக்கும்படி இந்த பழத்தை சாப்பிட்டு தேவர்களை போல் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் பிசாசு. அவனுக்குள்ளே இருந்த அந்த பொல்லாத பாவத்தின் எண்ணத்தை மனுஷனுக்குள்ளே விதைக்கிறான் பாருங்கள். இதை எப்போ பாருங்கள் ஒரு மனுஷன் இந்த பொய்யை பெற்றுக்கொள்ளுகிறானோ அப்போ தான் பாருங்கள், இப்போது பாருங்கள் அவிசுவாசம் ஒரு மனுஷனோட இருதயத்தில் முழுமையாக வந்துடுது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறான், அவன் நிராகரிக்கிறவனாக என்ன செய்து விடுகிறான், மாறி விடுகிறான் பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ கள்ள உபதேச கூட்டங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். அதாவது வேதத்தை தான் பக்தி மார்க்கமாக போதிப்பாங்க, ஆனால் பாருங்கள் வேதம் சொல்லுகிற அந்த சத்தியமாகிய இயேசு தான் ரட்சகர், இயேசு ஒருவர் தான் தேவனிடத்தில் போகிறதுக்கு ஒரே வழி, அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிப்புக்கு வேறு வழி இல்லை என்ற அந்த சத்தியத்தை என்ன செய்வாங்க, நிராகரிச்சுட்டு வேதத்தில் உள்ள மற்ற இதெல்லாம் என்ன செய்வாங்க, எடுத்து போதிச்சுட்டு இப்படியாக நீ இயேசுவை நிராகரிச்சுட்டு வேதத்தில் உள்ள இதை தான் நம்பு அப்படின்னு சொல்லி போதிப்பாங்க. காரணம் என்னென்னா, இதெல்லாம் செஞ்சிட்டா தேவர்களை போல் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த பொய் தான் பாருங்கள். இப்படிப்பட்ட கள்ள உபதேச கூட்டங்களுக்கு பின்னாடிலாம் இன்றைக்கி என்ன செய்து இருக்குது பாருங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே,
பிசாசு நம்மை பாவத்தை தூண்டும்படி விதைக்கிற மிக உச்சக்கட்ட பொய் என்ன? நீ இந்த தேவன் விலக்கின இந்த காரியத்தை அந்த பாவத்தை செஞ்சிட்டா தேவர்களை போல் ஆயிடலாம். அதனால் தேவ பிள்ளைகளே, தேவர்களை போல் ஆயிடலான்னா என்னது? நீ தேவனோட அதிகாரத்துக்கு கீழே நீ வாழ வேண்டியதில்லை, உன் இஷ்டப்படி நீ விரும்புகிறபடி வாழ அப்படின்னு சொல்கிறது அந்த பொய் தான். இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய இந்த பொல்லாத பொய்யை பிசாசு உங்களுக்குள்ளே விதைக்கும் போது தேவ பிள்ளைகளை தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் உச்சக்கட்ட பொய். இது நான் நம்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அதனால் பாருங்கள், இப்படிப்பட்ட பொய்யை பிசாசு பேசும்போது உடனே பாருங்கள், அதை எதிர்த்து நின்று உடனே பாருங்கள் அறிக்கை செய்யுங்க. இயேசு சொன்னது போல் சொல்லுங்கள், இயேசு தான் என் உடனே நீங்கள் ரோமர் 10:9 அறிக்கை செய்யணும். இயேசு தான் என் ஆண்டவர், நான் அவருடைய அதிகாரத்துக்களை தான் என்ன செய்வேன், வாழுவேன், என் இஷ்டப்படி நான் வாழ மாட்டேன் பிசாசைன்னு சொல்லி இயேசுவை இப்படிப்பட்ட பாவ சோதனை வரும்போது இயேசுவை உங்கள் ஆண்டவராய் அறிக்கை என்ன செய்யுங்க. செய்யும்போது பாருங்கள், நீங்கள் இப்படிப்பட்ட பிசாசின் பொய்களை என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் விழும்படிக்கு பிசாசு எங்கள் வாழ்வில் விதைக்கிற அந்த மிகப்பெரிய பொய்யை ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். நீ இந்த பாவத்தை செஞ்சால் தேவர்களை போல் ஆயிடலாம். தேவனுடைய அதிகாரத்திலிருந்து நீ வெளியே வந்து இனி நீ சுயமாக உன் இஷ்டப்படி வாழலாம், சுய விருப்பத்தின்படி வாழலாம் என்று சொல்லுகிற இந்த மிகப்பெரிய பொய் பிசாசு எங்களுக்குள்ளே விதைக்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த சத்தியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆதலால் இந்த நாளில் இருந்து பிசாசு இப்படிப்பட்ட பொய்களை பேசும்போது, நீ இந்த பாவத்தை செஞ்சா இனி தேவன் உன்னை ஆளுகை செய்ய வேண்டியதில்லை, இனி உன் இஷ்டப்படி வாழலாம், நீ விரும்பினபடிலாம் வாழலாம், நீ தேவனை போல் ஆயிடுவ அப்படின்னு சொல்லுகிற இந்த பொய் ஆண்டவரே, ஒருவேளை யாரோட இருதயத்தெல்லாம் ஆண்டவரை பிசாசு விதைக்க பார்க்குறானோ, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இது பிசாசு என்னை பாவத்தில் விழச்செய்து என்னை அழிக்கும்படி அவன் பேசுகிற பொய் என்பதை உணர்ந்து அந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாயை திறந்து, இல்லை பிசாசே, நீ பேசுகிறது பொய், நான் ஏற்கனவே தேவ சாயலாக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அதனால் இப்போ அறிக்கை செய்கிறேன், இயேசுதான் என் ஆண்டவர், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்களை தான் வாழுவேன் என்று சொல்லி, நான் என் இஷ்டப்படி வாழ மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இப்படியாக கர்த்தராகிய இயேசுவை அவர்தான் எங்களுடைய ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்து இந்த பிள்ளைகள் இந்த பிசாசினோட உச்சக்கட்ட பொய்யை மேற்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அதன் மூலம் பிசாசு மாதிரி பாவத்தில் விழுந்து வாழ்க்கையில அழிந்து விடாதபடி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த பாவ சோதனைக்கு விலக்கி காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.